காதலர் தினம் பிறந்த கதை. கிபி 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் கோதிகஸ் என்பவர் ரோம் பேரரசை ஆண்டு வந்தார். அவர் அடிக்கடி அண்டை நாடுகளோடு போர் செய்து கொண்டு அதே நேரத்தில் சொந்த மக்களையே கொடூரமாக வாட்டி வதைத்தார். அவர் கொடூரமான கிளாடியஸ் என்று மக்களால் வெறுப்புடன் அழைக்கப்பட்டார். அவர் பல போர்களை செய்து வந்ததால் அவரது இராணுவத்திற்கு போதுமான அளவு படை வீரர்கள் கிடைக்கவில்லை. தனது அன்புக்குரியவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணமாகத்தான் ரோம் ஆண்கள் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற மறுக்கின்றனர் என்று கிளாடியஸ் தவறான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அவர் ரோமில் நடக்கவிருந்த அனைத்து திருமணங்களையும் தடை செய்தார். திருமண பந்தத்தில் இணையவிருந்த ஆயிரக்கணக்கான தம்பதியர் இந்த கொடுங்கோலனின் கொடூர செயலால் செய்வதறியாது திகைத்தனர். அவர்கள் பேரரசரின் இந்த புதிய சட்டத்தை வெறுத்தனர். இந்நிலையில் வேலண்டைன் என்ற ஒரு எளிய கிறிஸ்துவ பாதிரியார் பேரரசரின் கொடூரமான சட்டத்தை மீறி காதலர்கள் பக்கம் நின்றார். அவர் பேரரசரின் புதிய சட்டத்திற்கு மீறி படை வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு அவர்களுக்கு மிகவும் ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார். இது கிளாடியஸருக்கு தெரியவே வேலண்டைன் மீது கோபம் கொண்டு அவரை கைது செய்து அவருக்கு மரண தண்டனை வழங்குமாறு தீர்ப்பளித்தார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வேலண்டைன் மரண தண்டனைக்காக காத்திருந்தார். இந்நிலையில் அவர் சிறையில் இருக்கும்போது சிறை காவலரின் கண் பார்வை தெரியாத மகளை காதலிக்க நேர்ந்தது. அவருடைய காதல் தீவிரமாக சென்று கொண்டிருந்தது. அவருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நாளும் வந்தது. மரண தண்டனைக்கான நாளுக்கு முந்தைய இரவில் சிறையில் எழுது கருவிகள் இல்லாத நிலையில் ஊதா மலர்களிலிருந்து பிரியப்பட்ட சாற்றினை கொண்டு தனது கண் பார்வை தெரியாத காதலியின் மீது தான் வைத்திருந்த காதலை வெளிப்படுத்தும் வகையில் 14 வரி காதல் கவிதையை எழுதினார். அந்த கவிதை அவர் தனது காதலியின் மீது வைத்திருந்த உண்மையான காதலை வெளிப்படுத்தியது. மறுநாள் அவருக்கு ரோம் அரசால் மரண தண்டனையும் வழங்கப்பட்டது. அன்புக்காக அவர் கொடுத்த உயிர் தியாகம் ரோமில் இதிகாசமாக அல்லது புராணமாக மாறியது. ரோம் மக்கள் அவருடைய தியாகத்தை கதை வழியே பேசத் தொடங்கினர். இதுவே பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடப்படுவதற்கான வரலாறாக கூறப்படுகிறது.